இட்லி மாவு தோசை மாவு இல்லாத சமயத்தில் நல்லா மொறு மொறுன்னு ஹோட்டல் ஸ்டைலில் ரவா தோசை எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு வறுக்காத ரவை சேர்த்துக்கோங்க. அதே கப்பால் 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் மைதா சேர்த்துட்டு கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், நறுக்கின கொத்தமல்லி இலை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் எதுவுமே இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கணும். இப்போ பாருங்க 10 நிமிஷம் கழிச்சு கெட்டியாயிருக்கும். கொஞ்சம் நல்லா ரவெல்லாம் ஊறி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் மாவு. ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி மாவை நல்லா இந்த மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரி பரப்பி ஊற்றிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் கிறிஸ்பியாக வரும். கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா மொந்தமாக தான் தோசை வரும். ஒரு சைடு வெந்த உடனே திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான ரவா தோசை ரெடி.